தெளிவாக வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த லோன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப்ன்ற ஸ்டேஜ் வரும், ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜை இந்த வாராக்கடனை வந்து வசூலிக்கிறதுக்காக வந்து மும்முரமாக ரெக்கவரி ஏஜென்ட்டுகள் ஈடுபடுவாங்க. 90 நாள் கழிச்ச உடனே பக்கெட் மாறிடும். இதுக்கு நடுவில் சில பக்கெட்டுகள் மாறி இந்த பக்கெட் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா இந்த லோனை வசூலிக்கிறக்க அந்த முகவர்களோட ஒரு பட்டியல்னு சொல்லலாம் தமிழில். இந்த பட்டியல் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர்கிட்ட மாறும். போன மாதம் வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருப்பார், இந்த மாதம் வேற ஒருத்தர் அலாட் பண்ணிவிடுவாங்க, பேங்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகளில் 90 நாள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைகள் சீரியஸான பிரச்சனைகள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து நாம் வந்து எதிர்கொள்ளணும்? ஒரு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, ஒரு பிஸ்னஸ் லோனு, ஒரு கார் வாங்கினது, இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற கிளாஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் தனியார் நிறுவனத்தோட வாங்கியிருந்தால் அந்த ஆர்பிட்ரேஷன் வரும். ஸோ இந்த ஆர்பிட்ரேஷனை தான் நம்ம வந்து நிச்சயமாக செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டேக்கிள் பண்ணணும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். டேக்கிள் வேறு, செட் வேறு. இல்லை கண்டக்ட்னு சொல்லலாம், இல்லை ட்ரையல்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். சட்டப்படி சொல்லணும்னா ட்ரையல்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய முதல் நோட்டீஸு அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்ருப்பீங்க. போன பதிவிலே சொல்லிட்டேன். ஆர்பிட்ரேஷன், கான்சிலேஷன் அண்ட் லோக் அதாலத், இது மூணும் சரி. இது மூணு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுகள் இப்போ கூட வர வாய்ப்பு இருக்குது. 90 நாள் கழிச்சு கூட வேறு பக்கெட் மாறலாம், வேறு நபர்கள் வருவாங்க. போன பதிவில் சொன்ன மாதிரி அந்த ஒரு 8 விதமான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெக்கவரி ஏஜென்ட் ஒன்றும் பேச போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து லீகலாக பண்ணுறது, எதையுமே நாம் கையால் எழுதலை. மெயில்ன்றது நாம் கிரியேட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணது தான். அப்படி இருக்கும்போது இந்த மெயிலை வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க போயிடுவாங்க. ஆனாலும் சட்டப்படி நாம் வெறும்னா இந்த ஒரிஜினல் சூட்டோ இல்லை இன்சால்வன்சி போட்டோனால மட்டும் ஆர்பிட்ரேஷன் தப்பிக்க முடியாது, நிச்சயமாக எடுக்கணும். ஸோ ஆர்பிட்ரேஷன்ன்றது ஒரு பெரிய செலவும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக வந்து நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம். ஆர்பிட்ரேஷன்றது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளும் அதோட ஒரு சோல் ஆர்பிட்டர்ஸ், ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அந்தஸ்துள்ள ஒரு ஆளும், நான் ஒரு கடன் வாங்கினவரோ இல்லை வாங்கினவரை சேர்ந்த ஒரு அட்வொகேட்டோ